நண்பரோடு போனவருக்கு வழியில் காத்திருந்த மரணம். முன்விரோத காரணமாக ஒரு உயிரையே பறித்தெடுத்த பரிதாபம். நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? 28 வயதுடைய இளைஞர் ஒருத்தரை திட்டமிட்டு கொன்ற இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சங்கநேரி பகுதியை சேர்ந்த பிரபுதாஸ் அப்படிங்கிறவரு தச்சு வேலை செஞ்சுட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய நண்பரான தமிழரசனோட மோட்டார் சைக்கிள்ல கோலியாங்குளம் நோக்கி போயிட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. அந்த சமயத்துல தான் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால வழிமறைக்கப்பட்டு பயங்கர ஆயுதத்தால தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. அப்படி தாக்கப்பட்டதுல தமிழரசன் உயிருக்கு போராடிட்டு வந்த நிலைமையில தான் பிரபுதாஸ் உடல் முழுவதும் பலத்த காயங்களோடு இறந்து கிடந்ததாகவும் கூறப்படுது. உடனடியா தகவல் அறிந்து விரைந்து வந்த ராதாபுரம் போலீசார் தமிழரசனை மீட்டு அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில சிகிச்சைக்காகவும் சேர்த்திருக்காங்களாமா. இதற்கிடையில நடந்தது விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா அப்படின்னு ராதாபுரம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் நடத்திட்டு வந்த நிலைமையில தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில அவர் கொலை செய்யப்பட்டது உறுதியானதாகவும் கூறப்படுது. இதையடுத்து அவரை கொலை செஞ்ச மர்ம கும்பல் யார், எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படின்னு ராதாபுரம் போலீசார் தீவிர விசாரணையும் செஞ்சிருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணினதுல முன்விரோத காரணமாக பிரபுதாஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்ததாகவும் கூறப்படுது. இந்த சம்பவத்துல கூடங்குளம் பகுதியை சேர்ந்த லிங்கேஷும் அவருடைய கூட்டாளிகளான 4 பேரும் சேர்ந்துதான் பிரபுதாஸை கொலை செஞ்சிருக்கிறதும் போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுது. இதனை அடுத்து 4 பேரையுமே போலீசார் தீவிரமான முறையில தேடி வந்த நிலைமையில தான் வினோத்தையும் அருணையும் கைது செஞ்சிருக்காங்களாமா. தலைமறைவா இருக்கக்கூடிய முக்கிய கொலையாளியான லிங்கேஷும் அவருடைய நண்பரான மகாராஜன் அப்படிங்கிறவரையும் தனிப்படையினர் மடக்கி பிடிச்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்ததாகவும் கூறப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.